ஓகே ஓகே. மனோஜ் ஒரு ஆள் உள்ள போப்பா. மனோஜ் விடமாட்டாங்க, வாத்துக்க விடமாட்டாங்க, கண்டிப்பா விடமாட்டாங்க, கண்டிப்பா விடமாட்டாங்க. உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சா. வணக்கம் மக்களே, உங்கள் வந்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். பொன்தாரணியோட கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து மிதுன் சக்கரவர்த்தி அவருக்கு 2 நாள் போலீஸ் கஸ்டடி கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல 5 நாளா கேட்டிருக்காங்க. ஆனா கோர்ட் 2 நாள் மட்டுமே போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்துல காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பா விசாரணை மேற்கொள்வாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த 2 நாள் போதுமானதாங்கிறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரிய. 2 நாள்ல நிறைய விஷயங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறது போதுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா கோர்ட் 2 நாள் கொடுத்தனால இந்த 2 நாள்ல காவல்துறை கண்டிப்பா துரிதமா செயல்பட்டு நிறைய விஷயங்களை மிதுன் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னு அப்படி நம்ம நம்புறோம். இதற்கிடையில நேற்று நீங்க பாத்தீங்கன்னா, மிதுன் சக்கரவர்த்தியை கோர்ட்ல இருந்து கொண்டு வரும்போது நிறைய மக்கள், அதாவது இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிற மணிக்கு ஒரு கிளிப்பிங்க நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொன்தாரணி தற்கொலைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொன்தாரணி இறந்த பிறகு கருப்பு சட்டை அணிந்து கூட படித்த மாணவர்கள் போராட்டம் நடத்திருந்தாங்க. ஏன்னா பொன்தாரணிக்கு நியாயம் கேட்டு. இப்போ அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. நேற்று கோர்ட்டுடைய வளாகத்துல காத்திருந்த மக்கள், அதுல ஒருத்தர் கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா பேசுறாரு. இது மக்களுடைய ஆதங்கம். கண்டிப்பா எல்லாருக்கும் கோபம் இருக்கு. இப்போ நம்ம அமைதியா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசுல கோபம் இல்லைன்னு இல்லை. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, இது அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைனர் பெண் கூட தப்பான உறவுல இருந்ததுக்கு கண்டிப்பா மிதுன் சக்கரவர்த்தி பதில் சொல்லி ஆகணும். இது இந்த துறையில மட்டும் இல்லைங்க, நிறைய துறையில நடக்குது. இந்த போராட்டம் எதுக்கு? நியாயம் கிடைக்கிறதுக்கு. பெண்களுக்கு எதிரான கொடுமை, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இந்த முறை மைனர் பெண் கிட்ட வச்சுக்கிட்டது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அகெயின் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் இவங்க தப்பு, அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. தப்பு யார் மேல இருந்தாலும் சட்டப்படி பார்த்தா 18 வயசுக்கு கீழே உள்ள பெண் கூட தப்பான உறவுல இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் ஒரு புனிதமான ஆசிரியர் தொழில இருந்து இந்த மாதிரி பண்ணது எந்த விதத்துல நியாயமாகும்? ஆசிரியர்கள் நம்பிதான் நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறோம். ஆனா அந்த பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லைங்கும் போது கண்டிப்பா கேள்வி கேட்போம். இதுக்கப்புறம் ப்ரொசீடிங் போகும். அவருக்கு பெயில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பா பெயில் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே பெயில் கிடைச்சாலும் என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போகுது? மிதுன் சக்கரவர்த்திக்கு கொடுக்கப்படுற தண்டனை கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடமா அமையணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசை. மறுபடியும் இன்னொரு மிதுன் சக்கரவர்த்தியோ இல்ல மறுபடியும் இன்னொரு பொன்தாரணியோ வந்துடக்கூடாது. பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்கறது எதுக்கு? அவங்க பெருசாகி நல்லாகி நல்ல வேலையில அமர்ந்து அவங்க வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா அமைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டு இப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு. நல்லா படிச்சு ஒரு நல்ல தொழில ஒரு ஆசிரியரா இருக்கிற மிதுனுக்கு இதுக்கு இந்த கேவலமான புத்தி. இது ஒரு சின்ன விஷயம். அவர் சின்னதா நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு பெருசவா இவ்வளவு விஸ்வரூபம் அவர் கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டார். தப்பான எண்ணங்கள் யாருக்கு இருந்தாலும் மாத்திக்கிடும். வாழ்க்கையில கொஞ்சம் ஒடுக்கமும் நேர்முறையோட வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா அமையும். இது அவருக்கு பெரிய பாடம். அவர் விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம் இப்போ வினையா போய் முடிஞ்சிருச்சு. விளையாட்டு வினையாகும்னு சும்மா யாரும் சொல்லலைங்க. நிறைய பேர் நம்மளுக்கு பெரியவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, அனுபவசாலிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா யாரு கேட்கிற? வயசு கோளாறுன்னு சொல்றதுக்கு கூட இங்க வாய்ப்பு இல்லை. படித்து பட்டம் பெற்று ஒரு ஆசிரியர் தொழில இருக்கிற உனக்கு யோசனை வரலையா? நிறைய விஷயங்கள் இது ஒரு லஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு லஸ்ட், ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ஸ், அது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. பாத்தீங்களா? ஒரு உயிரிழப்பு. போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, போராடி போராடி எங்க போய் முடிய போகுது அப்படின்னு.
ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு. இல்ல, ஒவ்வொரு தடவையும் நடக்கும் போதும் போராடணும். நியாயத்துக்காக போராடினாதாங்க நியாயம் கிடைக்கும். உண்மையான ஒரு விஷயத்துக்காக போராடுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இங்க யாரும் சும்மா உட்கார்ந்து பேசல. அடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறோம். குற்றத்தை நம்ம குறைக்க முடியாட்டியும் குற்றம் நடக்கிற அந்த விகிதத்தை குறைக்கலாம்ல. த நம்பர் ஆஃப் கிரைம் அதை குறைக்கலாம்ல. அதுக்குதான் நம்ம போராடுறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க பேசி என்னத்தை பண்ண போறீங்க? குற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. குற்றம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா அந்த குற்றத்துடைய எண்ணிக்கையை நம்ம குறைக்கிறதுக்காக தான் போராடுறோம். தனி மனித ஒழுக்கம் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கலாம். எந்த துறையிலேயா இருக்கட்டுமே, ஒழுக்கமா இருந்தோமா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு, தேவையில்லாத விஷயத்த செஞ்சுக்கிட்டு, இப்போ எண்ட் ஆஃப் த டே ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு. அந்த ஒரு உயிர் பலிக்கு எத்தனை இந்த மிதுன் சக்கரவர்த்தி கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ரூட் காஸே அங்கதானே ஆரம்பிக்குது. யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்லைங்கிறத பேசுறதை விட 18 வயசுக்கும் கீழே உள்ள ஒரு பெண் கூட அந்த மாதிரி தப்பான உறவுல இருந்தா கண்டிப்பா இது சட்டப்படி குற்றம். இதுக்கு அவர் பதில் சொல்லிதான். எவ்வளவு படிச்சு என்ன புண்ணியம்? இப்போ பேர் கெட்டு போச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாரோட வாழ்க்கையும் போயிடுச்சு, ஒரு உயிரிழப்பும் வந்துச்சு. இது பெரிய பாடமா இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு எண்ணத்தை மாத்திக்கிட்டு ஒழுக்கமா நெறிமுறையோட வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். நன்றி.